பழத்தில் சுட்ட பழம் வேற சுடாத பழம் வேறையா? இது என்ன கேட்காத கேள்வியாக இருக்கே. என்னடா சொல்கிற? ஏண்டா மாட்டுக்கார பயலை, என்னடா நீ சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பசிக்கிறதுங்கிற, நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, சரி நீ சுடாத பழமே போடு அப்படின்னு மாட்டுக்கார பையன்கிட்ட கேட்டா. அவன் உடனே மரத்தை உலுக்கின உடனே புடன்னு வந்தது, பழம் விழுந்தது, நல்ல பழுத்த பழம். அவன் அப்படி தானே போடுவன், அவன் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால அந்த மாட்டுக்கார பையன் பழமாக போட்ட உடனே அதை எடுத்து சாப்பிட பசி தாங்கலை. என்னடா அது ஒரே மண்ணா இருக்குன்னு எடுத்து ஊதினான். அங்கேருந்து கேட்டான், என்ன பாட்டி பழம் சுடுதா? சுடாத பழம் தானே கேட்டேன், நான் சுடாத பழம் தானே போட்டேன், என்ன பழத்தை ஊதுற, பழம் சுடுதா அப்படின்னா. அப்பா என் செருக்க உணர்த்திட்டிய, ஏண்டா நீ மாட்டுக்கார பையனா இருந்து கூட என்னுடைய செருக்க நீ உணர்த்திட்டிய, எனக்கு இப்போ புத்தி வந்ததே, நான் என் செருக்கெல்லாம் உணர்ந்துட்டேனே அப்படின்னு ஓடி வந்தோன்னே முருகன் தோன்றினான். அடாடா முருகா, நீயா வந்தது, நீயா அப்பா வந்த, இங்கே இந்த ஞானம் ஒன்று கண்ணுக்கு எனக்கு தெரியலையே, என் கண்ணே நீயா வந்த என் பசியை போக்கினே. அடாடா என் கண்ணே முருகா முருகா முருகா, என்னப்பா முருகா, ஞான வண்டிதா முருகா 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 முருகா, முழு முதல்வா இறைவா சரவண பவ முருகா முருகா அப்படின்னு பாடினா. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு.